ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ற அளவுக்கு நான் 148வது பாகத்தை நான் பாக்குறேன்னா அந்த பாகத்துல என்ன பண்றது, இவர் நேர்மையா பாக்குறா அவர் தள்ளிடுறவர் டிஎம்கேல போடுறது, டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்க சொல்றது. எங்க வீடு விட போறாங்க. பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கொடுப்பதும் வாங்குவதும், பாரம் கொடுப்பதும் பாரம் வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை. அது மட்டும் இல்லாம வீடு வீடா போகணும், அதுவும் பிஎல்ஓ வேலை தான். ஆனா அசிஸ்ட் பண்றது பிஎல்ஏ 2 வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு அவர் போலனாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம், இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது சென்னையிலயும் தமிழ்நாடுனா, ஒரு கோயில் இந்த மாதிரி திமுக காரங்க வீடு, அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓவை மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரர்ல போட்டு அந்த ஃபார்மை முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது எப்படி ஜனநாயகம் அது. இது சென்னையில பல இடங்கள்ல நடந்திருக்குது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு வீடா போறது கிடையாது. அதிகாரிகளை மிரட்டி வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி அவங்க பல்கா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்யறது. தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு சென்னையை பொறுத்தவரை குமரகுரு முழுமையா பாத்தீங்கன்னா இந்த 2 அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற, திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.